என் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி ஒருவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னவுடன் இந்த கருப்பண்ணசாமி உடனே யோசிக்காமல் சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் யார்? அவர் என்னிடத்தில் என்ன செய்ய சொன்னார்? எதற்காக இந்த கருப்பன் சரி என்று சொன்னேன்? அது உனக்கு சரியானதா அல்லது கெட்டதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்று நீ அதனை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்காக யார் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார்கள், அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதையெல்லாம் முழுமையாக சொல்லத்தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் எப்படி இந்த கருப்பன் பொறுப்பாவேனோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கெட்ட விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பாவேன். ஏனென்றால் சில கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் அதை செய்கின்றவர்களை பற்றிய புரிதல் உனக்குள் வரும். இவர்கள் யார் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் எப்படி உனக்கு உணர்த்தாமல் போக முடியும்? வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் என்ன, இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சுவாரஸ்யங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இத்தனை நாடகங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில்தான் உனக்காக ஒருவர் இதை இவர்களின் வாழ்க்கையில் செய்துவிடு கருப்பா, இவர்களுக்கு என்று என் முன்னால் ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறார். நிச்சயமாக நான் அதை சரி என்று சொன்னது உன்னிடத்திலே இப்பொழுது சொல்கிறேன். அதை முழுமையாக கேட்டு அப்பன் சொன்னது சரியா அல்லது தவறா என்பதை நீ எனக்கு சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது. அதை நீ அடைவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய். நீயும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன்னால் அதை எட்டி பிடிக்கும் வேளையில் மிகுந்த மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் வந்து அதனை தடுத்து விடுகிறது. என் தங்கமே, உன் மனதில் ஏகப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமந்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு எடுக்கிறது அல்லவா? நமக்கு மட்டும் ஏன் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று நீ கண்ணீர் சிந்துகிறாய் அல்லவா? என் தங்கமே, நீ சிந்திய கண்ணீரை கண்ட ஒருவர்தான் என் இடத்திலே வந்து உனக்காக வேண்டுதலை வைத்திருக்கிறார். இப்பொழுது புரிந்துவிட்டதல்லவா? உனக்காக நல்ல வேண்டுதல்களைத்தான் ஒருவர் வைத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த கருப்பன் யோசித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அதை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் தங்கமே, இப்பொழுதும் நான் அதை யோசிக்கிறேன். ஏனென்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது அல்லவா? அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீ மிகவும் ஆசைப்பட்டாய். அதனால் ஏகப்பட்ட கவலைகளும் கொண்டாய், மன அழுத்தம் கொண்டாய். எப்படியோ வெளிவர முடியும் என்று தெரியாமல் திணறி தவித்தாய். எப்படி இதிலிருந்து நாம் மீளப் போகிறோம் என்று யோசிக்கத் தொடங்கினாய். ஆனால் என்ன முயற்சிகளை செய்தாலும், இதற்காக நீ என்னவெல்லாம் அடியெடுத்து வைத்தாலும், என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றியதோ அதையெல்லாம் நீ சரியாகத்தான் செய்தாயா? இல்லை, அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கி கொண்டுதான் இருந்தாய். ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்திருந்தால் இந்த கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக புரியும். நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு மனதிற்குள் நம்பிக்கை இருந்து விட்டது என்றால் அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு
அடுத்தவர்களிடம் அறிவுரைகளை கேட்பதும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டிருப்பதும் உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் பிள்ளையே, இப்படி யோசித்ததனால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் பல உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ முயற்சிகளை சரியாக செய்யாமல் தெய்வத்திடம் நான் வேண்டினேன், எனக்கு இது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு நடக்கும்? இதை நீ முழுமையாக கவனிக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியதில் அதிகமாக கவனமாக இருக்காமல் வெறும் வேண்டுதல்கள் மட்டும் உனக்கு பலனை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதிற்குள் நம்பிக்கை இருந்து விட்டது என்றால் அதை நீ முழுமூச்சோடு செய்யும் பொழுது இந்த அப்பனும் துணை இருந்து நான் உனக்கு அதை நடத்தி கொடுப்பேன். ஆனால் உன்னுடைய உழைப்பில்லாமல் உனக்கு எதுவும் கிடைக்காது என்பதை நீ புரிந்து கொள். உன்னை யாரெல்லாம் தொந்தரவு செய்தார்கள் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும். அவர்களுக்கான தண்டனையை நான் சரியான நேரத்தில் கொடுக்கப் போகிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை இப்பொழுது எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து உன் மனதை வேதனைப்படுத்தினார்களோ அந்த வேதனைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்தால்தானே தெரியும். என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டம் என்னவென்று, நீ மனதால் எத்தனை வேதனைகளை அனுபவித்தாய் என்பதை அவர்களும் நிச்சயமாக அனுபவித்து தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள். என் தங்கமே, நீ கவலைப்படாமல் இரு. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த கருப்பன் பொறுப்பெடுத்து கொள்கிறேன். உன்மேல் உண்மையான அன்பு வைத்து அவர்கள் என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இப்பொழுது உனக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நிச்சயமாக மாறிவிடுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. நீ செய்யும் நல்ல காரியங்களுக்கு யார் உன்னை எதிர்த்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த அப்பன் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். எல்லோருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்பால் உன்னை அரவணைக்க நினைத்தவர்களுக்கு நீயும் உன்னுடைய அன்பினை பரிசாக கொடு. அதிகாரத்தால் உன்னை ஆள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீயும் அதற்கு அடிபணியாமல் உன்னுடைய எதிர்ப்பினை தெரிவிக்க கட்டாயத்தில் இருக்கிறாய். ஒருவரை அடிமையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கும் அவர்களின் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் தான் பாவங்கள் திரும்பி செல்லும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் வேண்டியது, உனக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொன்னது. உன்னுடைய குலதெய்வத்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னுடைய குலதெய்வமானது எப்பொழுதும் யாருக்கும் அடிமைத்தனத்தை போதிப்பது இல்லை. யாரும் உன்னை அடிமையாக்கவும் முடியாது. யாரும் உன்னை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் முடியாது. இப்போது உன்னை ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்க வைக்க நினைத்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் பக்கமே திரும்பினால் கூட நீ தயங்காதே. உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை நீ சத்தமாக எடுத்துரைத்து பேசு. அப்போது அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை தேவையில்லாமல் மாட்டிவிட நினைத்தவருக்கு தண்டனையானது வெகு விரைவில் கிடைக்கும். உன் பக்கம் தப்பில்லை என்பதை மற்றவர்கள் எல்லாம் வெகு விரைவிலேயே புரிந்து கொள்ளப் போகிறார்கள். என் தங்கமே, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கருப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ வெகு விரைவாகவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் என்பதை நினைவில் கொள். என் தங்கமே, நீ இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வரும்போதுதான் உனக்கான மனப்பக்குவம் நீ அடைகிறாய். அதன் பிறகு வேறு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் துணிச்சலோடு எல்லோரையும் எதிர்கொள்ளுவாய். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காவிட்டால் நீ இந்த மனப்பக்குவத்தை அடைந்திருக்க மாட்டாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது என்பதற்கான காரணத்தை இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? இது போன்ற தீய செயல்கள் எல்லாம் உனக்கு செய்து உன்னை காலமானது நன்றாக செதுக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நீ மிகப்பெரிய விருட்சமாக உருவெடுக்கப் போகிறாய். இப்பொழுது நீ அப்பாவித்தனமாக இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் மிக விரைவாகவே வெளிவரப் போகின்றது. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய பொறுமையை சோதித்தவர்களுக்கு வெகு விரைவாகவே என் மூலமாக நீயே ஒரு நல்ல பதிலை தரப்போகின்றாய். உனக்கான வேண்டுதல் வைத்தவர் உன் குலதெய்வம். அந்த குலதெய்வம் மனம் மகிழும்படியாக, மனம் குளிரும்படியாக உன் கருப்பன் உனக்கு நல்லதை செய்து தரப்போகின்றேன் என்பதை மட்டும் நீ நம்பிக்கொண்டு இரு. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.